ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இது குயிக்காக செய்யக்கூடிய ப்ரெஷர் குக்கரில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் நெய், அது கூட ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு, ஒரு 4 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குறத சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட 2 கீரின பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டு, அது கூட 2 ஸ்பூன் கெட்டி தயிரும் சேர்த்து, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கணும். இது கூட நான் 500 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். ரொம்ப சிக்கனை குக் பண்ணக்கூடாது. இது கூடவே நான் 1 கப் சீரக சம்பா அரிசியை கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் அது மேலே ஊற்றி மூடி வச்சு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் விடுறோம். விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி கொஞ்சம் குழஞ்சிரும். அப்போ தான் நல்ல உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி விசில் போன விட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணால் அடடடா அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குயிக்காக செய்யணும்னு நினைக்கும் போது இதை சேவ் பண்ணி வச்சுருங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.